இன்றைக்கி வந்து கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் என்னென்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சி ப்ரோக்ராமை வந்து எழுதியிருக்கப்ப நான் வாய்டு மெயின் அப்படின்னு போட்டு வாய்டு மெயின்ன்றது என்னது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே ஏதாச்சும் உள்ளே ஏதாச்சும் அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே ஏதாச்சும் எழுதி பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ வந்து எஃப் ஓப்பன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் இருக்குது. என்னது பிரிண்ட்ஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே வந்து ஏதாச்சும் இருக்குது. ஆனால் வாய்டு மெயின் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் இது வரைக்கும் அதுக்குள்ளே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணதில்லை. அப்படி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ அதுக்கு பேர் யூஸ் பண்ணுறது தான் இந்த கமெண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த கமெண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதை வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்புட் வேல்யூவை ஆர்குமெண்ட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கான வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் திஸ் கேன் பி டன் பை இந்த கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். அப்படி வந்து கொடுக்கணுன்னா எந்த மாதிரி கொடுக்கணும்? ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் வந்து வாய்டு மெயின் இன்டிஜர் மெயின் அப்படின்றதுக்குள்ளே நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் எப்படி பண்ண முடியும்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இன்டிஜர் ஆர்குமெண்ட் சி கேரக்டர் ஸ்டார் ஆர்குமெண்ட் வி அப்படின்னு தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் தான் வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியும். அதில் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறேன்றதை கவுண்ட்டை இந்த இதில் வந்து கொடுக்க முடியும். அதுதான் சொல்லுவோம். மெயின் ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்குமெண்ட் சின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, ஆர்குமெண்ட் வி அப்படின்னு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து இருக்குது. ஸோ செகண்டில் தான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவேன். அதில் அதோட கவுண்ட்டை இந்த ஃபஸ்ட் ஒனில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட் சின்னா என்னென்னா என்னது ஆர்குமெண்ட். ஸோ ஆர்க் சி அப்படின்றது தான் ஆர்குமெண்ட் சின்றது வந்து என்னதுன்னா கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கவுண்ட்டு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்கணும். அது வந்து ஷுட் நாட் பி நெகட்டிவாக வந்து இருக்கக்கூடாது. அந்த இதை வந்து என்னத்தை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் வந்து இந்த கவுண்ட்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ நான் 3 வேல்யூஸை வந்து 2 வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன்னா கவுண்ட்டு வந்து 3ன்னு கொடுக்கணும். ஏன்னா ஸோ வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து 1 2 வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா கவுண்ட்டு 3ன்னு கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஃபைலோட நேம் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் வந்து என்னது 3 அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ பாஸ் 2 வேல்யூஸ் டு த மெயின் ஃபங்க்ஷன் வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை 3 அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டை வந்து எதாவது எடுத்துக்கிறோம்னா ஃபைலோட நேமை வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபைல் நேம் வந்து சேவ் ஆயிருந்தாலும் அடுத்து தான் வந்து ஆர்குமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து என்னதுன்னா ஆர்குமெண்ட் வி. ஸோ ஆர்குமெண்ட் வின்றதை வந்து என்ன சொல்கிறோன்னா வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து ஆர்குமெண்ட் வெக்டார். அதுக்கடுத்து ஸோ இந்த ஆர்குமெண்ட் வெக்டார்ன்றது வந்து ஒரு ஸ்டார்னா என்னது பாயிண்டர். இது என்னது அரே சிம்பிள். இது வந்து ஆர்குமெண்ட் பாயிண்டர்ன்றது வந்து ஒரு பாயிண்டர் அரே. அந்த பாயிண்டர் அரே வந்து 0 பொசிஷன்லேருந்து n வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்த 0ன்ற பொசிஷன் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும் n வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் 0ன்ற பொசிஷனில் வந்து என்ன ஸ்டோர் ஆயிரும்? ஃபைலோட நேம் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கடுத்து 1லேருந்து n வரைக்கும் தான் வந்து வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். சும்மா இந்த கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்னால CLA.c ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கோன்னு வச்சுக்கோங்க. எப்பயும் போல் ஹெடர் ஃபைல்ஸை வந்து டிஃபைன் பண்ணிடும். ஸோ இது வரைக்கும் வெறும் வாய்டு மெயின், வெறும் இன்டிஜர் மெயின், ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். என்னது இது வரைக்கும் எப்படி கொடுத்துருப்போம்? என்னது வாய்டு மெயின், ஓப்பன் க்ளோஸ், அதுக்கடுத்து இல்லாட்டி வந்து இன்டிஜர் மெயின், என்னது ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்காம போயிட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி கொடுக்குறப்ப இன்டிஜர் ஆர்குமெண்ட் சி, ஸோ கேரக்டர் ஸ்டார் ஆர்குமெண்ட் வி அப்படி வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்லணுமா எவ்வளோ ஆர்குமெண்ட்ன்ற கவுண்ட்டை அதை தான் வந்து பிரிண்ட்டுக்குள்ளே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பாஸ் பண்ண போகிறீங்க அது வந்து நம்பர் இதனால் பர்சன்டேஜ் வந்து D கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட் சி வந்து அவங்க கொடுத்த கவுண்ட்டு வந்து 1 by 1 வந்து வரும். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து 0ன்ற பொசிஷனில் இவங்க I = 0வா, அப்போ வந்து ஆர்குமெண்ட் v(0) வரும். 0ல் ஃபைல் நேம் வந்துடும். அதுக்கடுத்து இப்போ வந்து 2 இப்போ 3ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கடுத்து வந்து என்ன வரும்? அடுத்து ஃபைல் பொசிஷன் 2 வரும். அதுக்கடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் v(0) இருக்கும். அதில் வந்து ஃபைல் நேம் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து இங்கனக்குள்ளே 3 வந்திருக்கு. அதுக்கடுத்து திரும்ப லூப் சுற்றுறப்போ என்ன ஆகுது? 1 வந்து மாறும். 1 வரப்போ வந்து என்ன மாறும்? ஆர்குமெண்ட் ஆஃப் v(1)ன்றது அதுக்கடுத்து அதுக்கான டேட்டா ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் v(2) அப்படின்றதுல வந்து இது 2லையும் டேட்டா ஸ்டோர் ஆகும். இது வந்து ஃபைல் நேம் வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து இந்த ஃபைலோட நேம் என்னது? CLA.c இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டோர் ஆகும். கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் .c அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆகும்.